இந்த தவத்துறை என்பது எம்பெருமான் திருநாவுக்கரசு நாயனாருடைய அல்லல் அறுப்பவர் தானத்து அடைவு திருத்தாண்டகம் அந்த திருப்பதிகத்தினுடைய இறுதிப் பாடலிலும் இடம்பெறுகிறது. கைலாய மலையெடுத்தான் கரங்களோடு சிரங்கள் உரம் நெறிய கால்விரலால் செற்றோ பையில் வாய பராய்த்துறை தெல்பாலைத்துறை பண்டு எழுவரு தவத்துறை பைம்பொழில் குயிலாலந்துறை பூந்துரை பெருந்துறையும் குரங்காடு துறையினோடு மயிலாடுதுறை கடம்பந்துறை ஆவடுதுறை மற்றும் துறை அனைத்தும் வணங்குவோமே. அல்லல் அறுப்பவர் தானத்து அடைவு திருத்தாண்டகம் அருளி செய்தவர் தாண்டக சதுரர் தமிழாளியார். இது அவர் பாடிய இடம் திருப்பூந்துருத்தி. இதிலே பண்டு எழுவர் தவத்துறை என்று நாம் நினைக்கின்ற தலம் குறிப்பிடப்படுகிறது. அங்கிருக்கும் பெருமானுக்கு பேர் அழைத்து வாழ்வு தந்த பெருமானடிகள். அம்மை பேரோ பெருந்திரு பிராட்டியார். ரதி மன்மதனாகிய கணவனை இழந்து வாடிய போது ரதியின் பொருட்டு மன்மதனை ஈசர் உயிர்ப்பித்த திருத்தலம் திரு தவத்துறை என்று அறிகிறோம். அது மட்டுமல்ல, அத்திரி, ஆங்கீரசர், கௌதமர், பிருகு, புலத்தியர், மரீசி, வசிட்டர் எனும் 7 முனிவர்கள் ஒரு சாபம் காரணமாக திருவையாற்றிலே அவர்கள் தவம் புரிந்து வந்த பொழுது திருவையாற்றிலே இந்த தவத்துறை ஈசர் கூப்பிட்டு அழைத்து வாழ்வு தந்தார். ஆகவேதான் அழைத்து வாழ்வு தந்த ஐயன் பெருமான் அடிகள் ஈசருடைய நாம். அம்மையார் பெருந்திரு பிராட்டியார்.